சொன்னார்ல, அதோட அர்த்தம் அதான், காங்கிரஸை முடிச்சிட்டன்றது தான். ஸோ இதோட அழிவு அன்னைக்கு ஆரம்பிக்குது. 55 வருஷத்துக்கு முன்னால் இந்திரா காந்தி போட்ட விதை. இந்த திமுக கூட்டணியில் ராகுல் காந்திக்கு விருப்பம் கிடையாது. வேறு வழியே இல்லாமல் சோனியா காந்தி சொன்னாங்கன்றதுக்காக அவர் ஒப்புக்கொண்டார். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். இப்படி ஒரு விஷுவலை யாருமே சைகையால் செஞ்சிருக்க மாட்டாங்க. பிரமாதமாக பண்ணார் ஸ்டாலின். எவ்வளோ பிரச்சனை நடக்குது. நான் கேட்குறேன், உங்கள் கட்சி மாவட்ட தலைவரை வெட்டி கொள்கிறோம், அந்த குற்றவாளியை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. எந்த காங்கிரஸ்காரனாவது அது இப்போ பேசினானா? சமீபத்தில் பேசினானா? தலைவர்கள் தொண்டர் வரைக்கும் எத்தனை இடங்கள் இன்றைக்கி தலித்துகளுக்கு எதிராக கடந்த ஒரு வாரமாக தலித்துகளுக்கு எதிராக மானாமதுரையில் சிவகங்கையில் கத்தி எடுத்துகிட்டு போய் சரமாரியாக வெட்டுறான். அது தனிப்பட்ட பகையோ அல்லது குடிச்சிட்டு போதையில் செய்கிறதோ இல்லை, தலித்துகள் மீது குறி வைத்து ஆதிக்க ஜாதிகளாக நடத்தப்படுற தாக்குதல் எவ்வளோ ஆபத்தான போக்கு. வாய் திறந்தானுங்களா? யோசிச்சு பாருங்கள், எடப்பாடி பீரியடில் நாங்குநேரி மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தால் பொங்கி எழுந்திருப்பாங்கல்ல. இன்றைக்கி அமைதியாக இருக்காங்க. இவ்வளோ தூரம் நாங்கள் சாதிச்சிட்டோம், நீங்கள் பல கோடிகளை செலவு பண்ணி நீங்கள் விளம்பரம் கொடுக்குறீங்களே, அப்போ மத்திய அரசு எங்களுக்கு எந்த ஒத்துழையுமே கொடுக்கலன்றீங்களா? அப்போ உங்களால் சாதிக்க முடியுதுன்னா, அப்போ உங்களால் இங்கே நடக்கக்கூடிய கொடுமைகளையும் இங்கே நடக்கக்கூடிய தவறுகளையும் தடுக்கக்கூடிய வல்லமை, ஆற்றல், சட்ட ரீதியான ஆயுதங்கள் உங்களிடம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ அதை நீங்கள் செயல்படுத்தலைன்றது உங்களோட தோல்வி தானே. இப்போ இதை கேட்கறதுக்கு நாதி இல்லை. தொங்கு சதையா கூட்டணியா பிரிவா மாறி போன ஒரு கட்சி தான் காங்கிரஸ். இன்னைக்கு ஒரு 3 சீட்டுக்கு இவ்வளோ அலம்பலை பண்ணி இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? அதான் இன்னைக்கு நடந்தது. காங்கிரஸ் சரண்டர் டு டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி ஒரு வழியாக அதை கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டு இருந்தாலும் கூட சில பேருக்கு அதில் அதிருப்தி இருக்குது, சில பேருக்கு அதில் மகிழ்ச்சி இருக்குது. இது காங்கிரஸோட ஃபியூச்சருக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் இந்த கூட்டணி அப்படிங்கிறது? காங்கிரஸுக்கு ஒன்றும் ஃபியூச்சர் இருக்கதாவே தெரியலையா? கேள்வியே தப்பு. தமிழ்நாட்டில் ஒன்றும் காங்கிரஸுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கதா தெரியல. அது முடிஞ்சு போச்சு. அடுத்த மார்ச் காங்கிரஸ் இந்தியாவில் அதிகாரத்தை இழந்த முதல் மாநிலமான தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிறது. அவங்களுக்கு ஒன்றும் தமிழ்நாட்டில் கட்சி வளரணுன்ற எண்ணெல்லாம் கிடையவே கிடையாது. ராகுலுக்கு அது இருந்ததுனால தான் ராகுலுக்கு இருக்குதுங்க. கூட இருக்கவங்க பூரா அதுக்கு ஒத்துழைக்கல. ராகுல் காந்தியோட பஞ்சாப் ஸ்பீச் கட்சியை ரிவைவ் பண்ணணும்னு அவர் விரும்புகிறாரு. ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய ஆட்கள் அவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி உருப்படாது, விளங்காது. ஸோ சிஸ்டம் அதை ஏற்றுக்க மறுக்குது. ரெண்டாவது, ஒரு நாளில் போய் தனியாக இப்போ தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் பங்குனா அது கடைசி நேரத்தில் போய் கேட்டு, ராகுலும் தப்பு பண்ணுறாரு, கடைசி நேரத்தில் போய் கேட்டு பிரயோஜனம் இல்லை. 5 வருஷமாக நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க? அல்லது பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச வரைக்கும் அந்த 2 இயர்ஸில் என்ன வேலை செஞ்சீங்க? எந்த ஒர்க்கும் பண்ணலை, ஆன்டி கவர்மெண்ட் பண்ணவே இல்லை. மக்களை பாதிக்கிற ஒரு பிரச்சனையில் கூட தெருவுக்கு நிற்கலை. சிபிஎம் விசிக்க நின்ன மாதிரி கூட நிற்கலை. திமுகவோட ஒரு தொங்கு சதையாக கூட்டணியாக திமுகவோட அதாவது ஒரு பிரிவாக மாறிப்போன ஒரு கட்சி தான் காங்கிரஸ். அப்படி இருக்கும்போது திமுகவோட சாதனைகளுக்கெல்லாம் திமுக கிரெடிட் எடுத்துக்குது. பாவங்களுக்கு, திமுகவோட வேதனைகளுக்கு கூட்டணி கட்சிகள் பங்கு போடப்படுகின்றன. அப்போ இந்த பழியை சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி திடீர்னு அதிகாரத்தில் பங்குனா திமுக எப்படி கொடுக்கும்? ஸோ கட்சியை வளர்க்குறதுக்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளலை. கீழ்மட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவமே இல்லை. கொடுத்த இடத்துலலாம் திமுக நின்று அவங்க போட்டி வேட்பாளரை போட்டு ஜெயிச்சிட்டாங்க. ரெப்ரசன்டேஷனே இல்லை. போய் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அதை எவ்வளோ நாள் கண்டுக்காமல் இப்போ திடீர்னு சொன்னேன்னு அர்த்தம். ஒரு நாளில் எதுவும் வந்துடாது. ஆகவே ராகுல் காந்தியோட நோக்கம் நல்ல நோக்கம். அவர் கட்சிக்கு உயிர் கொடுக்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் கட்சியோட கட்டமைப்பு என்பது ஓல்டு காட்ஸ், பழம்பெருச்சாளிகள், அவர்கள் அதை அனுமதிக்க மறுக்கிறார்கள். இப்போ இந்த விஷயத்திலே கூட கார்கேவும் சோனியா காந்தியும் தலையிட்டால தான் இந்த அலையன்ஸ் வந்தது. இந்த திமுக கூட்டணியில் ராகுல் காந்திக்கு விருப்பம் கிடையாது. வேறு வழியே இல்லாமல் சோனியா காந்தி சொன்னாங்கன்றதுக்காக அவர் ஒப்புக்கொண்டார். ஏன்னா சோனியா காந்தி கிட்ட தான் வீட்டோ பவர் இருக்குது. ஒவ்வொரு முறையும் ராகுல் காந்தி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிஃபார்ம் பண்ணணும் கட்சிக்குள்ளேயும் அப்படிங்கும்போதும் அவர் பின்னடைவே தான் சந்திக்க வேண்டியது இருக்குது இல்லையா சார்? இந்த முறையும் அப்படி தான் நடந்துருச்சு. கண்டிப்பாக அதை தான் நான் சொல்கிறேன். அவர் பஞ்சாபில் அவரோட ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா ரிவாம்ப் பண்ணணும்னு நினைக்கிறார். அவர் உண்மையிலேயே அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, கட்சியை உயிர் கொடுக்கணும்னு. பட் 140 வருட கட்சி, அது உள்ளே உங்களுக்கு பழந்துன்னு கொட்டப்பட்டவங்கலாம் இருக்காங்க. அவங்களோட பலம் பலவீனம் ரெண்டுமே, காங்கிரஸோட பலம் பலவீனம் ரெண்டுமே அவங்க தான். இப்போ அவங்க சுமையாகவே மாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நீக்கிட்ட ஒரு முழுவதுமாக யங்ஸ்டர்ஸ், முழுவதும் யங்ஸ்டர்ஸ்ன்றதும் தப்பு. பிளண்ட் ஆஃப் ஓல்டு அண்ட் நியூ இருக்கணும். பட் ஓல்டு தான் எல்லாத்தையுமே தேர் காலிங் த ஷார்ட்ஸ்னும் போது, இப்போ 5 வருஷமாக இங்கே இந்த திமுக கவர்மெண்ட் இங்கே இருக்குது. நல்லது கெட்டது நடந்திருக்குது. நல்லது எல்லாத்துக்கும் கிரெடிட் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் கெட்டதுக்கு பூரா கூட்டணி கட்சிகளும் பாவத்தை சுமக்குது. இது வித்தியாசமான அணுகுமுறையில் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் கூட்டணி. ஆனால் இங்கே என்ன ஆகிப்போச்சு 5 வருஷமாக? ஸோ வாய்க்கரிசி மாதிரி 6 சீட்டு 7 சீட்டு கொடுத்துட்டு 20 சீட்டு 25 சீட்டு கொடுத்துட்டு மொத்தத்தையும் அவங்க அழின்னு போயிட்டாங்க. ஸோ கால்டு அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு அவங்க மொத்தமாக கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. விளம்பரங்களை பாருங்கள், கோடி கோடியாக விளம்பரம் இன்றைக்கி அச்சு காட்சி ஊடகங்கள், சமூக வலைதளங்களை திறக்க முடியல. நாசியேட்டிங் லெவல், முடைநாற்றம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அரசு தன் புகழை தானே பாடிக்கொள்கிறது. இதெல்லாம் யார் வீட்டு பணத்தில்?
அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த சாதனைகளுக்கு அவங்க கிரெடிட் எடுத்துக்கிறாங்களே, கூட்டணி கட்சிகளால் தானே நீங்கள் ஜெயிச்சிங்க. கூட்டணி கட்சிகளுக்கு அதில் பங்கு இல்லை, ஏன்னா அது கூட்டணி அரசு இல்லை. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே நடக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகள் சோதனைகளுக்கு வந்து பழியை தூக்கி கூட்டணி கட்சிகள் மேலே போடுறீங்க. ஆகவே இது வித்தியாசமான ஒரு பாலிடிக்ஸு, வித்தியாசமான கூட்டணி. அவர் இதை மாற்ற விரும்புகிறாரு, கட்சிக்கு உயிர் கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. அது முடியல அவரால். ஏன்னா சிஸ்டம் அலோவ் பண்ண, பார்ட்டியோட இன்னர் ஸ்ட்ரக்சர் அதை அலோவ் பண்ண மறுக்குது. 90% காங்கிரஸ் தொண்டர்களுக்கு இந்த கூட்டணியில் விருப்பம் இல்லை, இதுதான் உண்மை. பட் வேறு வழி இல்லை, அவங்க ஓட்டு போட்டு போவாங்க. பல பேர் ஓட்டு போடலாம், போடாமலும் இருக்கலாம். 21 ஆன மாதிரி ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது $1 மில்லியன் கொஸ்டின். ஒரு ஏஜ் ஓல்டு பார்ட்டி காங்கிரஸ், அதுக்குள்ளார ஒரு மாற்று சிந்தனை இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, அதே மாதிரி தமிழக களத்தில் வந்து நான் ஒரு மாற்று அரசியல் கொடுக்க போகிறேன்னு சொல்லக்கூடிய டிவிகே விஜய் அவர்கள், இவங்க 2 பேரும் சேரும்போது கண்டிப்பாக அந்த காம்போ அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சலசலப்பை அல்லது ஒரு எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு காம்போவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கூட பேசியிருக்கோம். பட் அப்படியே சேர்ந்தாலும் கூட காங்கிரஸ்க்கு திரும்ப எதிர்காலத்தில் 2029 அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான விஷயங்கள் டிவிகேயோடு சேர்ந்து அவங்களுக்கு கிடைக்குமா? வாய்ப்பு குறைவு. கட்சிக்காரன் வேலை செய்யணும் இல்லைங்க. அதாவது தன்னை நம்பும் மனிதனைத்தான் உலகம் நம்புன்னுவாங்க. இது தனி மனிதர்களுக்கும் பொருந்தும், இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் பொருந்தும். கட்சி வந்து கொலாப்ஸ். பல மாவட்டங்களில் பல இடங்களில் வந்து அவங்களுக்கு இப்போ கிளைகளே இல்லை. காங்கிரஸ் வந்து அது மக்களை நம்பின இயக்கம் தான். அது என்றைக்குமே வந்து அதுக்கு அதோட தலைவர்களை பிரதிநிதிகளை நம்பின இயக்கம் கிடையாது. காங்கிரஸோட பலமே மக்கள் தான். அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகளோ எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ கிடையாது. ஒரு தொகுதியில் காங்கிரஸுக்கு 3000 ஓட்டு இருக்குன்னா அது காங்கிரஸில் யாரை நிறுத்தினாலும் அந்த 3000 ஓட்டு விழும். அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர், பகுதி செயலாளர் இவங்கெல்லாம் வந்து கேட்டாலும் கேட்காட்டியும் ஏஜ் ஓல்டு பார்ட்டி அது. 1971 இந்திரா காந்தி பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு இந்த அழிவுக்கு வந்து பிள்ளையார் சுழியை போட்டுது. 1967 திமுக கிட்ட காங்கிரஸ் ஆட்சியை இழக்குது. ஆட்சி இழந்த பிறகு 72 வர வேண்டிய எலெக்ஷன் 71 வருது. மக்களவைத் தேர்தல், அசம்பிளி சட்டமன்றம் ரெண்டுமே 72 வர வேண்டியது 1 இயர் முன்னாலேயே நடத்துகிறாங்க. இந்திரா காந்திக்கு அப்போ பழைய லீடர்ஸோட அதுக்கு பிரச்சனை இருந்ததால் தன்னை ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கு அவங்க வந்து எலெக்ஷன்ஸை வந்து ப்ரீபோன் பண்ணுறாங்க, அட்வான்ஸ் பண்ணுறாங்க. கருணாநிதி சிஎம்மாக இருக்கார், அண்ணாதுரை சேர்த்து, அவரும் அதுக்கு ஒத்துக்கிறார். 234 தொகுதி, 40 லோக்சபா எலெக்ஷன் பாண்டிச்சேரியோடு சேர்த்து, பார்லிமெண்ட்டுக்கு 10 சீட்டு பாண்டிச்சேரியோடு சேர்த்து வாங்கிக்கிட்டு 30 சீட்டை திமுக கொடுத்துட்டு, அசம்பிளியில் 234 தொகுதியில் ஒரு தொகுதி கூட வேணான்னு திமுக கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு அந்த தேர்தலை இந்திரா காந்தி சந்தித்தாங்க. இப்போ இருக்க தலைமுறையில் ரொம்ப பேருக்கு அது தெரியாது. 1971 தேர்தல், அதுக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஆட்சியை திமுக கிட்ட காங்கிரஸ் இழக்குது. சுதந்திரத்துக்கு பிறகு விடுதலை அடைஞ்ச இந்தியாவில் முதல்ல அதிகாரத்தை இழந்த மாநிலம் தமிழ்நாடு. இன்ன வரைக்கும் ஆட்சியை கைப்பற்ற முடியல. சுதந்திரத்துக்கு பிந்தின காலகட்டத்தில் வந்து முதல் முறையாக ஆட்சியை இழந்த ஒரு கட்சிக்கிட்ட அடுத்த 5 ஆண்டுகள் கூட இல்லை, 4 ஆண்டுகளில் தேர்தல் கூட்டணி வச்சு லோக்சபாவில் 10 சீட்டை மட்டும் வாங்கிட்டு 30 சீட்டை திமுகவுக்கு தார பார்த்துட்டு 234 தொகுதியிலையும் ஒரு தொகுதி கூட எனக்கு வேணான்னு இந்திரா காந்தி தார பார்த்தாங்க திமுக. இந்த அழிவின் தோற்றம் அன்று வந்தது. அதுக்கு பிறகு அந்த எலெக்ஷனில் பிரஜா காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருந்தது. அவன் 10 சீட்டு ஜெயித்தான். ஜெயித்த பிறகு எலெக்ஷன் முடிஞ்சு அந்த பிரஜா காங்கிரஸோட மெர்ஜ் பண்ணி காங்கிரஸுக்கு 10 எம்எல்ஏன்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட அழிவு அன்னைக்கு ஆரம்பிக்குது. 55 வருஷத்துக்கு முன்னால் இந்திரா காந்தி போட்ட விதை. அதுக்கு பிறகு மாறி முன்னாலேயும் பின்னாலேயும் போய் இன்றைக்கி வந்து ஒரு 3 சீட்டுக்கு இவ்வளோ அலம்பலை பண்ணி, இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்னு மாலனோட ஒரு ஃபேமஸ் கோட் உண்டு. அதுதான், இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, அதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது. காங்கிரஸ் சரண்டர் டு டிஎம்கே, நோ டவுட். திமுக இந்த ரவுண்டில் ஜெயிச்சிச்சு. அதான் முதலமைச்சர் ஸ்டாலின் ரொம்ப அழகாக சொன்னார்ல, அதோட அர்த்தம் அதான், காங்கிரஸை முடிச்சிட்டேன்றது தான். அது எதேர்ச்சியாக சொன்னதுன்னு சொன்னாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. தேர்தல் முடிஞ்சோன்னே ரிசல்ட்டு யார் முடித்தான்னு தெரிய வரும். ஆனால் இந்த விஷுவல் வந்து ரொம்ப பிரமாதமான விஷுவல். இது 140 கட்சிக்கு இப்படி ஒரு விஷுவலை யாருமே வந்து செய்கையால் செஞ்சிருக்க மாட்டாங்க. பிரமாதமாக பண்ணார் ஸ்டாலின் அப்படின்னாரு. ஸோ காங்கிரஸ் டிசர்வ்ஸ் இட். காங்கிரஸோட டைரக்ஷன்லெஸ் பாலிட்டிக்ஸ்க்கு, இலக்கறியாத அந்த அரசியலுக்கு, இந்த 5 வருஷத்தில் இந்த அரசுக்கு, இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. அவங்க மாவட்ட தலைவரை வெட்டி கொள்கிறான் திருநெல்வேலியில். இன்ன வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. அதை பற்றி எந்த காங்கிரஸ்காரனா நீ பேசுகிறானா பார்த்தீங்களா? பேச மாட்டான். அப்போ கட்சி என்றைக்கோ கொலாப்ஸுங்க. பார்ட்டி இஸ் நோவேர். தே டோன்ட் ஹேவ் அன் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த். மக்கள்கிட்ட ஒரு 3000 ஓட்டு ஒரு தொகுதியில் இருக்கலாம், பல தொகுதிகளில் அதுக்கும் கீழே இருக்கும். தென் மாவட்டங்களில் ஒரு 30 தொகுதிகளில் வந்து 5,000 to 10,000 ஓட்ஸ் இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி பார்ட்டி இஸ் நோவேர். இப்போ விஜயோட போனாங்கன்னா இவங்களுக்கு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் ஒரு அசம்பிளி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கும் கிடையாது, விஜய்க்கும் கிடையாது. ஓட்டு இருந்தால் பத்தாது, அதை பூத்து கொண்டு வரணும். ஸோ இது வந்து இட்ஸ் அ கிளியர் விக்டரி ஃபார் ஸ்டாலின் அண்ட் டிஎம்கே. காங்கிரஸ் சரண்டர் டு டிஎம்கே. காங்கிரஸ் திமுகவிடம் சரணாகதி அடைந்து விட்டது.
ஸ்டாலின் மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டிருக்கிறார். ரொம்ப அழகாக அவர் வந்து அந்த சைகை மூலம் அதை செய்து காட்டிவிட்டார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்கள் தெரியும். கண்டிப்பாக 2026க்கு பிறகு காங்கிரஸை இன்னமும் திமுக வச்சு செய்வாங்க. 29லலாம் இவங்க எதிர்பார்க்குற 10 சீட்டெல்லாம் சத்தியமாக கிடைக்காது. இப்போது காங்கிரஸ் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் வந்து சர்வைவல் மோடில் தான் இப்போ இருக்கிறாங்க. அவங்க எல்லா காலத்திலுமே சர்வைவல் மோடில் தான் இருந்தாங்க. 71 இந்திரா காந்தி போட்ட விதை அது. உண்மையான தொண்டனுக்கு அங்கே இடமே கிடையாது. இதை மாற்றணும்னு அவர் நினைக்கிறார் ராகுல் காந்தி. அவரால் முடியல. ஏன்னா பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர் அதை அனுமதிக்க மறுக்குது. உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் வந்து சோஷியல் மீடியாவில் இல்லாத காங்கிரஸ்காரங்க யாரும் எனக்கு நிர்வாகிகளாக தேவையில்லைன்றார். தொண்டனாக இருந்துட்டு போட்டோம். சோஷியல் மீடியானா ட்வீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இன்ஸ்டாவில் ஒர்க் பண்ணணும், யூடியூப்பில் பேசணும். சோஷியல் மீடியாவில் ஃபங்க்ஷனிங் பண்ணுற காங்கிரஸ் பிரமுகர்கள் தான், காங்கிரஸ் ஊழியர்கள் தான் பதவியில் இருக்கணும். அவங்க அது தெரியல, சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ண தெரியலன்னா ஃபைன், அவங்கள ஒன்றும் அனுப்ப போகிறதில்ல. பட் கட்சியில் அவங்க பொறுப்பில் இருக்கக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப முக்கியம்னு அவர் உணர்றார். இன்றைய மாடர்ன் வேர்ல்டை மோடியோட பலமே வந்து மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்வது. 2012-13 போய் ஃபஸ்ட்டு பிரசாந்த் கிஷோர் ராகுல தான் அப்ரோச் பண்ணுறாரு அந்த நியூ வேவ் ஆஃப் பாலிடிக்ஸ்க்கு, பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி. இவங்களுக்கு அது புரியல. அவர் அதுக்கப்புறம் தான் மோடி கிட்ட போகிறார். மோடி அதை அழகாக யூஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் ரேஸில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கும் மோடி வந்து அடுத்த தலைமுறையோட பேசுகிறாருல்ல, அவரே ட்வீட் பண்ணுறாருல, அவரே அடுத்த தலைமுறைகிட்ட பேசுகிறாருல. காங்கிரஸில் சோனியா காந்தி பேசுகிறாங்களா, இல்லை கார்கே பேசுகிறாரா? ராகுல் தானே பேசுகிறார். அங்கே வருது, அங்கேருந்து ஆரம்பிக்குது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சோஷியல் மீடியா நீ ஹேண்டில் பண்ணாட்டி கூட அட்மினை வச்சு கூட பண்ணிக்கலாம். ஆனால் அந்த தலைமுறைகிட்ட நீ பேசணும்ல. உனக்கு எது தெரியாதுன்னு உனக்கு தெரியணும்ல. அது தெரிஞ்சதுன்னா போதும். லைஃப்பில், தனி மனித வாழ்க்கையிலையும் பப்ளிக் லைஃப்லையும் உனக்கு எது தெரியாதுன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ தப்பிச்சுப்ப. உனக்கு தெரியாததோட முக்கியத்துவம் உனக்கு தெரிஞ்சாலும் நீ தப்பிச்சுப்ப. உனக்கு எது தெரியாதுன்னு உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாததோட பலம் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னா அதுவும் உனக்கு புரியலன்னா நீ விளங்க மாட்டேன், நாசமாக தான் போவேன். அதான் இன்றைக்கி காங்கிரஸ். மாணிக்கம் தாக்கூர் மாதிரி சில பேர் வந்து ராகுல் அவர்களினுடைய அந்த கருத்துக்கு ஒத்து போனாலும் இன்றைக்கி அவங்களுமே கட்சி தான் பெரியது வந்துட்டாங்க. அது மேடம், அது கடைசியில் அப்படி தான் வந்து விழுந்துருவாங்க. தே வில் ஃபால் இன் லைன். பட் ஒரு முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சி அவங்க ஓராண்டுக்கு முன்பு எடுத்துருக்கணும். மக்கள் பிரச்சனைகளாக தெருவில் இறங்கி போராடினு. எவ்வளோ பிரச்சனை நடக்குது. நான் கேட்குறேன், உங்கள் கட்சி மாவட்ட தலைவரை வெட்டி கொல்றான், அந்த குற்றவாளியை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. எந்த காங்கிரஸ்காரனாவது அதை இப்போ பேசினானா, சமீபத்தில் பேசினானா, தலைவர்கள்லேருந்து தொண்டர் வரைக்கும்? எத்தனை இடங்களில் இன்றைக்கி தலித்துகளுக்கு எதிராக கடந்த ஒரு வாரமாக தலித்துகளுக்கு எதிராக மானாமதுரையில், சிவகங்கையில் கத்தி எடுத்துகிட்டு போய் சரமாரியாக வெட்டுறான். அது வந்து தனிப்பட்ட பகையோ அல்லது குடிச்சிட்டு போதையில் செய்கிறதோ இல்லை, தலித்துகள் மீது கூறி வைத்து ஆதிக்க ஜாதிகளாக நடத்தப்படுற தாக்குதல். எவ்வளோ ஆபத்தான போக்கு. வாயை திறந்தானுங்களா? இப்போ நீங்கள் சொல்கிற இந்த நாங்குநேரி இஷ்யூ, சிவகங்கை இஷ்யூ, இது எல்லாமே அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் நலத்திட்டங்கள் திமுக அரசு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக முதியோர்கள் சொல்லியிருக்காங்க, கைம்பெண்க்கு சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போது இது இன்னொரு வகையாக எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி அடுக்கடுக்க ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அடுத்தடுத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதை சமன்படுத்துறதுக்காக இந்த அறிவிப்புகள் வருது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அப்படி தானா? இல்லை, ஓட்டை வாங்கணும், எப்படியாவது ஓட்டை வாங்கணும், எப்படியாவது ஜெயிச்சிடணும், வாட்மே ஜெயிக்கணும். அதில் வந்து பணத்தால் அடிக்கிறாங்க. பணம்னு பணத்தை கொடுத்து அடிக்கிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னு தான் கதை இருக்குது. எவ்வளோ பொருள் விலை ஏறப்போகுது. இப்போயே தாறுமாறாக ஏறி தான் கிடக்குது. மக்கள் சொரணம் இல்லாமல் இதை பற்றி பேசாமல், இதை பற்றி இதை ஏற்று போராடாமல் இருக்காங்க. எத்தனை முறை இந்த 5 வருஷத்தில் வீட்டு வரி ஏறி இருக்குது, சொத்து வரி ஏறி இருக்குது, தண்ணி வரி ஏறி இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பில் ஏறி இருக்குது, பத்திரப்பதிவு எவ்வளோ ஏறி இருக்குது. அந்த பொம்பளைங்க கேட்குறாங்களே திமுக கூட்டத்தில், இன்னும் 1000 ரூபாய் கொடுத்தோன்ற பவுனு 13 எவ்வளோ விற்கிது பவுனு, இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்கல்ல. ஆனால் தங்க செய்கிறத வந்து விளம்பரப்படுத்திக்கிற டெக்னிக்கு திமுகவுக்கு தெரிஞ்சிருக்குது. 100 ரூபாய்க்கு செஞ்சாங்கன்னா 10,000 ரூபாய்க்கு விளம்பரப்படுத்திக்கிற டெக்னிக் தெரிஞ்சிருக்கு. விளம்பரத்தால் தான் ஓடுது. நான் அவங்க எதுவுமே செய்யலைன்னு சொல்லலைங்க, செஞ்சுருக்காங்க. எல்லா கவர்மெண்ட்டும் அவங்கவுங்க காலகட்டத்தில் செஞ்சுருக்காங்க. இவங்க கொஞ்சம் கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் இவர்கள் செய்து கொண்டிருக்கிற விளம்பரம் ஏதோ 2014 மோடி தான் வந்த பிறகு தான் இந்தியாவில் எல்லாருமே நாகரிகமாக உடை உடுத்தி குளித்து மொழிக்கு வேலைக்கு போனாங்கன்னு ஒரு தோற்றத்தை ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சங்க பரிவாரம் உருவாக்குறாங்களோ, அந்த தோற்றத்தை தானே 21க்கு பிறகு திமுக உருவாகிட்டு இருக்குது. இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு தான் எல்லாருமே இங்கே வந்து நாகரிகமாக உடை உடுத்தி ஏதோ வந்து ஸ்கூலுக்கு போகிறது, ஆஃபீஸுக்கு போகிறது, தொழில் செய்கிறதெல்லாம் இதுக்கு பிறகு 21க்கு பிறகு தான் வந்ததுன்ற ஒரு தோற்றத்தை இவங்களும் தானே உருவாக்கிட்டு இருக்காங்க. மோடி அவங்க செய்கிறது எல்லாத்தையும் இவங்களும் செய்கிறாங்க. அதே பிரசாந்த் கிஷோர் தானே இவருக்கு ஒர்க் பண்ணி இல்லை, அவர் எலெக்ஷனோட போயிட்டாருங்க. அது அந்த டைமில் இது வந்து அவர் என்ன செய்கிறாரோ அதே தான் இவங்களும் செய்கிறாங்க. அப்படியே மோடி மாடல் தான் இது, ஸ்டாலின் மாடல். அதில் எந்த சந்தேகம் வேணாம். ஸோ விளம்பரம் இப்போ பாருங்கள், பேப்பரை திறந்தா, யூடியூப்பை திறந்தா, தொலைக்காட்சிகளை திறந்தா, கோடானு கோடி இது யார் விட்டு போனோம்? அப்போ இவ்வளோ விளம்பரங்களால் நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் நிற்குது. ஒரு
கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷனாக காங்கிரஸால் ஏன் ப்ளே பண்ண முடியல? கூட்டணின்றது தேர்தல் நேரத்தில் அந்த ஒரு மாதம் தான். நீ கூட்டணி அரசில் பங்கு பெற்றுனா இந்த அரசுக்கு முட்டு கொடுக்கலாம். உனக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு அவர் சொல்லிட்டார். அப்புறம் ஏன் இந்த அரசாங்கத்துக்கு நீ முட்டு கொடுக்குற? எதிர்க்கணும்னு எதிர்க்க சொல்லலை. மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட வேண்டியதுக்கு நீ தெருவில் இறங்கி போராடி இருக்கியா? ஒரு இடதுசாரிகளும் விசிகாவும் போராடின அளவுக்கு கூட அதில் பாதி கூட நீங்கள் போராடலையா? அப்புறம் திடீர்னு எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னா யார் மதிப்பா உங்களுக்கு? மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடாமல் அதிகாரத்தில் பங்கு இல்லைன்ட்டு நீங்கள் சண்டை போட்டு வந்தீங்கன்னா மக்களும் உங்களுக்கு எங்களுக்கு என்ன இதில் லாபம் தானே கேட்பாங்க. நீ ஏன் பிரச்சனைக்காக கூட்டணி விட்டு வெளியில் வந்த, வான் பிரச்சனைக்கு வெளியில் வந்த. சரி, இந்த அதிகாரத்தில் பங்குன்றதை டே 1லேருந்து நீ வலியுறுத்திருந்தா நீங்கள் இறங்கி வந்திருப்பாங்க. கடைசி நேரத்தில் வலியுறுத்துறீங்க. அதிகாரத்தில் பங்கு என்பது ஒரு கட்சியோட லெஜிட்டிமேட் ரைட், அது அவங்களோட உரிமை. அதை தப்புன்னு எவனும் சொல்ல முடியாது. அப்படி சொல்பவர்கள் திமுகவோட கைக்கூலிகள். அதிகாரத்தை அனுபவிக்க தானே அவன் அரசியலுக்கு வரான், ஆண்டி மண்டம் நடத்துறதுக்காக வரான். 45 வருஷம் பிஜேபி கேட்கும்போது 140 வருஷம் காங்கிரஸ் கேட்கக்கூடாது. அது என்னமோ பெரிய கொலை குத்தம் மாதிரி பேசுகிறானுங்க. நீங்கள் ஓட்டு கேட்டு வரும்போது எல்லாம் கூட்டணியாக தானே வரீங்க. தனியாக என்ன ஜெயிச்சது திமுக? அப்போ அதிகாரத்துக்கு வந்தது மட்டும் நான் பதவியை பதவியில் பங்கு கொடுக்க மாட்டேன், அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன் என்பது எந்த விதமான நியாயம்? அது இதை கேட்குற அளவுக்கு காங்கிரஸுக்கு ஒரு அரசியல் ரீதியிலான வல்லமையும் தைரியமும் துணிச்சலும் இல்லாமல் போனது தான் காலத்தின் கோலம். திமுக அரசு இவ்வளோ நலத்திட்டங்கள் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நிறையா ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி விளம்பரம் மூலமாகவோ அல்லது அவங்க மேடைக்கு மேடை பேச்சை மூலமாகவோ அவங்க கொண்டு போய் சேர்த்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குல்ல சார்? அடுத்தடுத்து இப்போது ஏர் ஹோஸ்டஸ் அந்த கவுன்சிலர் மிஸ்பிஹேவ் பண்ணது அவங்க கிட்ட, இப்போ நாங்குநேரி இஷ்யூ, சிவகங்கை இஷ்யூங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக தானே சார் இருக்குது எலெக்ஷன் டைமில்? இல்லை, இந்த மாதிரி இஷ்யூஸை அவங்க விளம்பர யுக்திகள், அதாவது பம்பார்டிங் பீப்புள் வித் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் டிஜிட்டல் அண்ட் பிரிண்ட் அண்ட் அதர்வைஸ். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஸ்பொராடிக் இன்சிடென்ட்ஸ் தான் அவங்க பார்க்குறாங்க. ஏரோஸ்டஸ் கையை பிடிச்சி இழுத்ததுன்றது அட்ரோஷியஸ். அந்த அளவுக்கு கட்சிக்காரனுக்கு திமிரு எங்கேருந்து வருதுன்னா அதிகாரம் கையில் இருக்கிறது வருது. எனவே அதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒன் ஆஃப் இன்சிடென்ட் கூட கடந்து போகலாம். நீங்கள் அந்த ஏரோஸ்டஸ் இன்சிடென்ட்டை கூட ஒன் ஆஃப் இன்சிடென்ட்னு கடந்து போகலாம். யார் வேணால் அதை பண்ணிடலாம். எந்த கட்சிக்காரனும் குடிபோதில் கூட அதை பண்ணிடலாம். அது அதிகாரத்தில் இருக்கான்னா அந்த திமிரு இருக்கும் அவனுக்கு. பட் நாங்குநேரி இன்சிடென்ட்டு, சிவகங்கை இன்சிடென்ட்லாம் ஆழமாக வேறி ஒன்றி போனால் தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கக்கூடிய முதல் மாநிலமாக இன்றைக்கி தமிழ்நாடு உருவெடுத்துடுச்சு. இந்த அரசு இடைநிலை சாதிகளுக்கான அரசு. இது தலித்துகளுக்கு எதிரான அரசு என்ற குற்றச்சாட்டு மேலும் மேலும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் ஆக்டிவிஸ்ட், கிரெடிபிள் தலித் ஆக்டிவிஸ்ட் யாரை கேட்டாலும் இது திமுக அரசு தலித்துகளுக்கு எதிரான அரசு என்று அவர்கள் ஆணித்தரமாக சொல்வார்கள். ஹென்றி திப்பேனாக இருக்கட்டும், எவிடன்ஸ் கதிராக இருக்கட்டும், தென் மாவட்டங்களில் வேலை செய்கிறவங்க, குறிப்பாக எவிடன்ஸ் கதிரெலாம் அவர் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் நம்மை கதிகலங்க வைக்கின்றன. ஒரு நாளைக்கு குறைந்தது 2 ஆணவ படுகொலைகளோ அல்லது அதற்கான சூழ்நிலைகளோ உருவாக்கப்படுகின்றன. அந்த மாவட்டங்களில் தலித் ப்ரோன் ஏரியாஸாகவே ஒரு 5 மாவட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அரசு இயந்திரம் கட்டமைப்பு ரீதியாக தலித்துகளுக்கு எதிராக நிற்கிறது. ஆகவே இந்த அரசோட இந்த கவர்னர் ஒரு பாயிண்ட் சொன்னாருங்க, அது அவர் சொன்னதால் அதுக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் போச்சு. ஏன்னா அவருடைய நம்பகத்தன்மை அதல பாதாளத்தில் இருக்குது. ஏன்னா எங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு அவர் குடைச்சல் கொடுத்த காரணத்தால் அவரோட எந்த நியாயமும் எடுப்படாது. ஆனால் அவர் சொன்னது உண்மை. இந்தியாவிலே தலித்துகளுக்கு எதிராக கொடுமைகள் நடக்கக்கூடிய முதல் மாநிலம்னு அது உண்மை தான். அது உடனே என்சிஆர்பி ரெக்கார்டு எடுத்துகிட்டு அப்படி இப்படின்னு பேசுகிறதுன்றதுலாம் அயோக்கியத்தனமானது. நீங்கள் கண்ணு முன்னால் நடக்கிற இவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பள்ளிகளில், கல்லூரிகளில், கல்விக்கூடங்களில் தலித் விரோத போக்கு என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாக போய்கிட்டுருக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் அதில் இல்லை, பட் பல நண்பர்கள் அதில் இருக்கவங்க சொல்கிறாங்க, இன்ஸ்டாவை திறந்தீங்கனாலே சாதிய அடையாளம் தான் அதிகமாக இருக்குது. 13 வயசு பையன் சாதி அடையாளத்தோடு தான் தான் பேரை போட்டுக்கிறான். அதை அது எப்படி சாத்தியப்படுது உங்களுக்கு? ஆணும் பெண்ணும் 13 வயசு அதுலேருந்து ஆரம்பிக்குது. யங் பிளட்டு தன்னோட பெயருக்கு பின்னால் சாதியை போட்டுக்கிற ஒரு போக்கு, அதை பெருமையாக பேசுகிற ஒரு போக்கு. அப்புறம் சாதி மாநாட்டில் போய் மந்திரியாக கலந்துக்கிறான். உருப்படுமா இந்த நாடு? அது ஒரு பக்கம் சமூக நீதின்ட்டு சாதி மாநாட்டில் மந்திரி கலந்துக்கிட்டான். ஏன்னா எல்லா விதமான சாதி பெருமையுமே, சுயசாதி பெருமையுமே தலித்துகளுக்கு எதிரானது. இதை புரிஞ்சுக்கணும். அப்போ சாதி மாநாட்டில் ஒரு மந்திரி கலந்துக்கிறது இந்த அரசாங்கத்தோட போலித்தனத்தை, போலி முகத்தை தானே தோல் உரிச்சு காட்டுது. அப்போ இதுதான் இந்த 5 வருஷத்தில் நடந்த சாதனைகள் இருக்குதுங்க, மறுக்கல. பட் இந்த 5 வருஷத்தில் மிகப்பெரிய ஆபத்தாக உருவெடுத்திருப்பது தலித்துகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல், சமூக கட்டமைப்பு தலித்துகளுக்கு எதிராக மேலும் மேலும் இறுகி கொண்டிருக்கிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பிஜேபி ஃபேக்டர் இருக்கிறதால திமுக விட்டு 2 லெஃப்டாலையும் விசிகாவிலையும் காங்கிரஸாலையும் வர முடியல. விசிகா தொண்டர்கள் தலைவர்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போது அவர்கள் குமுறுகிறார்கள்.
ஏன்னா அந்த அளவுக்கு தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நாளும் பொழுதும் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றன. யோசிச்சு பாருங்கள், எடப்பாடி பீரியடில் நாங்குநேரி மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தால் பொங்கி எழுந்திருப்பாங்கல்ல. இன்றைக்கி ஏன் அமைதியாக இருக்காங்க எல்லாருமே? அதை பற்றி முதலமைச்சர் வாயை திறக்கல, திமுக தலைமை வாயை திறக்கல. இதே எடப்பாடி பீரியட் நடந்தது அவங்க எல்லாம் என்ன பேசியிருப்பாங்க? அது எலெக்ஷன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு. அப்போ எந்த தப்புமே இந்த கவர்மெண்ட்டில் நடக்கல, தேனும் பாலும் ஓடுதுன்னு திமுக நம்மை நம்ப வைக்க பார்க்கிறது. ஒரு பக்கம் நீங்கள் தான் சொல்கிறீங்க மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அது எல்லா அதிகாரத்தையும் மத்திய அரசு பகைச்சிருச்சு. நல்லது. அப்படின்னா நாங்கள் இவ்வளோ தூரம் சாதனைகளை செஞ்சோன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ மத்திய அரசோட உதவி இல்லாட்டி உங்களால் சாதிக்க முடியுன்றதுக்கு நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க. இல்லைனா அது வேறு மாதிரி இருக்கணும். உங்களால் சாதிக்க முடியுதுன்னா உங்களால் இந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளையும் தவறுகளையும் தடுக்கவும் முடியும். அப்போ அதை நீங்கள் தவறிட்டீங்கன்னு தானே அர்த்தம். நாங்கள் ஜிடிபியில் அங்கே இருக்கோம், இங்கே இருக்கோம், ஐரோப்பிய வளர்ச்சி மாடலோட எங்களது அதிகம்லாம் தினம் நீங்களே பீத்திக்கிறீங்க, தட்டிக்கிறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறீங்க? பாசிச பாஜக ஒன்றிய அரசு எல்லா அதிகாரத்தையும் பறிச்சிடுதுன்றீங்க. அப்போ நீ எப்படி சாதிச்ச? இது முரண்பாடாக இல்லையா? அந்த ஸ்டேட்மெண்ட்டு செல்ஃப் கான்ட்ராடிக்டரி இல்லையா? சுய முரண்பாடுகளின் மொத்த வடிவமாகத்தான் திமுக அரசோட விளம்பரங்கள் இருக்கின்றன. இவ்வளோ தூரம் நாங்கள் சாதிச்சிட்டோம், நீங்கள் பல கோடிகளை செலவு பண்ணி நீங்கள் விளம்பரம் கொடுக்குறீங்களே. அப்போ மத்திய அரசு எங்களுக்கு எந்த ஒத்துழையுமே கொடுக்கலன்றீங்களே. அப்போ உங்களால் சாதிக்க முடியுதுன்னா அப்போ உங்களால் இங்கே நடக்கக்கூடிய கொடுமைகளையும் இங்கே நடக்கக்கூடிய தவறுகளையும் தடுக்கக்கூடிய வல்லமை, ஆற்றல், சட்ட ரீதியான ஆயுதங்கள் உங்களிடம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ அதை நீங்கள் செயல்படுத்தலைன்றது உங்களோட தோல்வி தானே. இப்போ இதை கேட்குறதுக்கு நாதி இல்லைல்ல. பிஜேபி ஃபேக்டர் அவர்களை இங்கே வாழ வைத்து கொண்டிருக்கிறது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. திருச்சி ரயில்வே நிலையத்தில் அந்த ஹிந்தியில் இருந்த வாசகம் அப்படிங்கிறதுக்கு சிஎம் அவர்கள் வந்து ட்வீட் பண்ணுறாங்க. உடனடியாக அதுக்கு நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படுது. அந்த வார்த்தை தமிழில் வந்து ஹிந்தியில் எழுதியிருந்தது வந்து அகற்றுறாங்க. அப்போது சிஎம் அவர்களே வந்து அதில் ட்வீட்டும் போடுறாங்க. அகற்றப்பட்டது இந்தி எழுத்துக்கள் மட்டுமல்ல, ஆதிக்க வெறியின் ஆணவம் தான். அப்போது அந்த ஒரு இஷ்யூவை திமுக வந்து ரொம்ப பரபரப்பாக எடுத்து அவங்க ஹேண்டில் பண்ண மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இஷ்யூஸை அதிமுக அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக அட்ரஸ் பண்ணுறதுக்கு தவறுறாங்களா? இந்த எலெக்ஷன் டைமில் அது மெட்டீரியலைஸ் பண்ண முடியும், அது மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் வீரியமாக சேர்க்க முடியுங்கிறத எடுக்க தவறுறாங்களா? உண்மைதான், தவறுறாங்க. புத்தி இல்லை. அதிமுக புத்தி இல்லை, திமுக புத்தி இருக்குது, அவ்வளோதான். இது வந்து அந்த ஹிந்தி எழுத்தில் அங்கே கொண்டு போய் எழுதுனது பிஜேபியோட ஆணவம், அப்பட்டமான ஹிந்தி திணிப்பு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹிந்தி படிக்கிறவன் படிச்சுட்டு இருக்கான், நீ கொண்டு வந்து எதுக்கு அது திணிக்கிற? ரெண்டாவது, பல ரயில்களோட பெயர்கள் வந்து தமிழில் இருந்து இந்த 5 ஆண்டுகளில் வந்து உங்கள் ஹிந்தி பேராக தான் நீ கொண்டு வந்து ஒப்பியிருக்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறு இல்லையா? ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆஃபீஸை வருங்கால வைப்பு நிதி அலுவலகம் அழகாக தமிழ் பேர் இருந்தது, பவிஷ்ய காரியக்கால்னு அங்கே மாற்றி வச்சுருக்கீங்க. மக்கள் எதிர்க்கிறாங்கன்னு அதை ஏன் செய்கிற? அப்போ திமுகவை வாழ வைக்கக்கூடிய காரியத்தை பிஜேபி தான் செய்யுது. எலெக்ஷன் டைமில் ரயில்வேயில் இப்படி ஒரு காரியத்தை பண்ணினா இந்திய எதிர்ப்பிலே வளர்ந்த ஒரு இயக்கம் அதை என்ன அழகாக யூஸ் பண்ணுன்ற புத்தி அறிவு வேணாம் உங்களுக்கு. அப்போ தப்பெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, தெரிஞ்சு பண்ணுறீங்களா இல்லை திமுக வழக்கத்துக்காக தெரியாமல் பண்ணுறீங்களான்னு தான் புரியல. எதுக்கு why are you giving them fodder? அவங்களுக்கு எதுக்கு வந்து நீங்கள் வந்து தீனி போடுறீங்க? இதெல்லாம் வந்து முட்டாள்தனத்தின் உச்சம் இல்லை. தேர்தலை இன்னும் 10 நாளில் 1 மாதத்தில் வச்சுக்கிட்டு நான் ஹிந்தியில் பேர் பலகையை போடுவேன்னா அவங்க சும்மாவே ஆடுவாங்க. அது நியாயமான போராட்டம், நான் மறுக்கல அது. எஸ், இட்ஸ் ரைட். ஒரு மாநில மொழியை அந்த மக்கள் விரும்பாமல் இது மேலே திணிக்கக்கூடாது. ஹிந்தி படிக்கிறோம், படிச்சுட்டு போகிறான், அது யாருமே இங்கே தடுக்கலை. இது திணிப்புக்கு எதிரான போர் தானே ஒழிய மொழிக்கு எதிரான போர் அல்ல. இது மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு இந்த 12 ஆண்டுகளில் ரொம்ப க்ரூடாக இது பண்ணுறாங்க அவங்க. அதனால தானே இவங்க வளர்கிறாங்க. இங்கே இவங்களோட கோரிக்கை, இந்த போராட்டங்கள் நியாயமானது தானே. ஹிந்திக்கு திணிப்புக்கு எதிரான இந்த மனநிலை போராட்டம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி பஞ்சாபில் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ அதை விரும்புகிறவன் படிச்சுட்டு போகிறான். நீ இந்த மாதிரி கொண்டு வந்து திணிக்கிறது ஒரு காலத்தில் ஏற்றுக்கிட்ட மாதிரி இன்றைக்கி ஏற்றுக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ உங்களோட மற்ற நியாயங்கள் எல்லாம் இங்கே அடிபட்டு போயிடுது. மாநில அரசை குறை சொல்கிற தார்மீக உரிமையோ தகுதியோ அருகதையோ பிஜேபிக்கு இல்லாமல் போயிடுச்சு. திமுக கவர்மெண்ட் என்ன தப்பு பண்ணாலும் அதை குறை சொல்கிறது, அதை தட்டி கேட்குற தார்மீக உரிமையோ அருகதையோ பிஜேபிக்கு இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரியான கேடுகட்ட காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்குது. எலெக்ஷன் இன்னும் 1 மாதத்தில் இருக்குது, ரயில்வேயில் போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிங்கன்னா ஓட்டு போடணும்னு நினைக்க கூட போட மாட்டான்ல. எந்த விதத்தில் நியாயம் அது? அவங்க அதை அழகாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை அதிமுக செய்ய தவிர செய்ய மாட்டாங்க. அவங்க பிஜேபியோட கூட்டணியில் இல்லாட்டியும் செய்ய மாட்டாங்க. இப்போ கூட்டணியில் இருக்கிறதால செய்ய மாட்டாங்க, கூட்டணியில் இருந்தாலும் செய்யணும். ஒருவேளை திமுக பிஜேபியோட கூட்டணியில் இருந்தாங்கன்னா அவங்க இதை செய்வாங்க. இருந்தவங்க தானே இவங்க. அது குறைஞ்சபட்சம் அந்த அறிவு திமுக காரனுக்கு உண்டு. ஆனால் திமுக காரனுக்கு அது கிடையாது. கூட்டணியில் இருக்கிறதால அந்த அறிவு இன்னமும் மழுங்கி போச்சு. அப்போ மக்கள் மன்றத்தில் நீ அம்பலப்பட்டு போகிற. படிக்கிறவன் படிச்சுட்டு போகிறான். ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது, இங்கே இருக்குது, திருச்சியிலே ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது. ஹிந்தி படிக்கிறவன் படிச்சுட்டு தான் இருக்கான், யாருமே படிக்காதுன்னு சொல்லலை. இது அப்பட்டமான திணிப்பு தானே, அதில் என்ன சந்தேகம்? ஆகவே இதெல்லாம் வந்து தெரிஞ்ச மோடி கவர்மெண்ட் பண்ணக்கூடிய தப்புங்க.
அதெல்லாம் அவங்கள திமுக வளர்க்குது. அண்ணாமலை அவர்கள் இது திணிப்பு அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. அப்பப்போ ஏதாவது சமூகத்தில் லா அண்ட் ஆர்டர் ஏதாவது பிரச்சனைகள் மாதிரி வந்ததுன்னாக்கா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய இந்த பழைய ஹிந்திங்கிற தகர டப்பாவை எடுத்துக்காட்டு அப்படின்னு உங்களுடைய தந்தை சொல்லிவிட்டு போனாரா அவர் அண்ணாமலை இல்லை, கேட்குறாரு. அண்ணாமலை பேசுறது தப்புங்க. அண்ணாமலை ரொம்ப தப்பாக பேசுகிறார். திமுக அரசின் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் உண்டு. பட் இந்த விஷயத்தில் ஸ்டாலின் பண்ணுறது கரெக்ட். இது இது நீங்கள் இதை வந்து நீங்கள் தேர் இஸ் அ மெத்தட் இந்த மேட்னஸ். இந்த 10 வருஷமாக வந்து அவங்க ரயில்வேஸில் வந்து ரயிலோட பேர் வைகை எக்ஸ்பிரஸ் இருக்குது, பொதிகை எக்ஸ்பிரஸ் இருக்குது, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இருக்குது, சோழன் எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் கொண்டு வந்து என்ன பண்ண தேஜஸ்ன்ற மத்திய பாரத்ன்ற இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? தப்பு இல்லை. இது எப்படி ஏற்றுக்க முடியும் நம்ம? அப்போ இந்த ஒற்றை மொழி திணிப்பு என்பது ஆபத்தானது. ரயில்வேஸ் எல்லாருக்கும் தானே ரயில்வேஸு. அப்போ இது அண்ணாமலை அவர் கட்சியை வளர்க்கணும்லாம் ஆசை கிடையாது அவருக்கு. அவர் பிஜேபி இங்கே குழி தோண்டி புதைக்கணும்னு ஆசைப்படுறார். அந்த வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்கார். மற்ற மாநிலங்கள்லாம் இந்த பிரச்சனைக்கு எதிராக இருக்குது. அங்கே போய் அவரை பேச சொல்லுங்களேன். எதுக்கு அண்ணாமலையை மகாராஷ்டிரா உள்ள காலை வைக்காதன்னு துரத்தி விட்டாங்க லோக்கல் பாடி எலெக்ஷனில்? அங்கே போய் என்ன பேசினார் அவர்? மகாராஷ்டிராவில் சிவசேனாவுக்கு எதிராக பிஜேபியை இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை மகாராஷ்டிராவில் ஹிந்தியை கொண்டு போய் மராட்டி மொழிக்கு எதிராக ஏதாவது ஒரு இடத்துல எழுத சொல்லுங்கள். ஒரு இடத்துல எழுத சொல்லி பாருங்களேன். விளைவுகள் ரொம்ப விபரீதமாக இருக்கும். அப்போ அவனுக்கு இருக்க அந்த சுயமரியாதை ஒரு தமிழனுக்கு இருக்கக்கூடாதா? ஆகவே அண்ணாமலை பேசுவது தவறு. இந்த விஷயத்தில் திமுக செய்வதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. அவங்க கரெக்டாக தான் எடுக்கிறாங்க. அதை வச்சு அவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னா பண்ண தான் செய்வாங்க. நீ எதுக்கு வாய்ப்பு கொடுக்குற? ரயில்வேஸில் கொண்டு என்ன டேஷுக்கு நீ வந்து இந்தியா எழுதுற? நீ அதுவும் எலெக்ஷன் டைமில் எழுதுனா கொஞ்சம் நஞ்சம் பிஜேபி ஓட்டையும் ஒழிக்கணும்னு அண்ணாமலை விரும்புகிறார். இதெல்லாம் ஏற்புடையது இல்லைங்க. இது தவறு. இது ரொம்ப தவறு. இது இன்னும் அடுத்தடுத்த களத்தில் நிறைய பரபரப்பான விஷயங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துட்டுருக்கு, நடக்க போகுதுங்கிறத பார்க்குறோம். தொடர்ந்து உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு கொடுத்து அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வரக்கூடிய பேட்டிகளில். இன்றைக்கி நேரம் கொடுத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி மேடம். நன்றி மேடம். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.